டேப் டிவி நேயர்களுக்கு பிஜிஎஸ் கோபின் அன்பு வணக்கங்கள். நட்சத்திரங்களை பற்றி அதோடைய விருச்சங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம். சிம்ம ராசியில் ஒரு பாதமும் கன்னி ராசியில் மீதி இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு என்ன மரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலரி மரத்தை கொடுத்துருக்காங்க. ஸ்தலவிருச்சமாக இந்த அலரி மரம் வந்து எங்கே இருக்கோ நீங்கள் அந்த வழிபாடு செய்யலாம். யார் செய்யலாம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு பிறந்தவங்களும் லக்ன புள்ளி வந்து இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தாலுமே சரி. இப்போ சிம்ம லக்னத்தில் பிறக்கிறீங்கன்னா கடைசியில் ஒரு பாதம் வந்து உத்திரம் நட்சத்திரம் இருக்கும். கடைநிலை பாதத்தில் வந்து உங்களுடைய லக்ன புள்ளி இருந்தாலுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம். கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலுமே உத்திர நட்சத்திரம் வந்து லக்ன புள்ளியாக வரும். அந்த இடத்துல லக்ன புள்ளியாக இருக்கிறவங்க நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த லக்னமாகவே இருந்தாலுமே அதனுடைய லக்னாதிபதி இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு இந்த அலரி மரம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு சாதக பலனை கொடுக்கும் என்பது சரியாக இருக்கும். இந்த அலரி மரத்தை ஸ்தலவிருச்சமாக கொண்டுள்ள கோயில்களுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோயில் உங்களுடைய வழிபாடு எப்படி வேணாலுமே இருக்கலாம். குறைஞ்சது அந்த மரத்திற்கு கீழே ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் நீங்கள் அமர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த நட்சத்திரம் பார்ப்போம்.